தரங்கம்பாடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் குளம் போல் தேங்கிய மழைநீரால் சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் மருத்துவர்கள் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்கமல் வழங்க கேட்கலாம். ராஜ்கமல், தற்போது தரங்கம்பாடி அரசு மருத்துவமனையில் மழைநீர் தேங்கியிருப்பதை அகற்ற என்ன நடவடிக்கை ஏற்பட்டிருக்கிறது? இதனால் அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன? மழை நிலவரம் எவ்வாறு இருக்கிறது? வணக்கம் சரவணன். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் தற்போது வரை பரவலாக மழை பெய்து வருகிறது. தரங்கம்பாடி தாலுகாவில் அதிகபட்சமாக இன்று காலையிலிருந்து தற்போது வரை 15 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பதிவாகியுள்ளது. இதனால் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருக்கு. சாலைகளில் மழைநீர் காற்றாற்று வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடி வருது. இதனால தரங்கம்பாடி அரசு மருத்துவமனை வளாகம் முழுவதுமே மழைநீர் சூழ்ந்திருக்கு. இதனால மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நோயாளிகள் ரொம்பவும் சிரமப்பட்டு வராங்க. அந்த தண்ணீரை உடனே வடிய வைக்கணும், வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. அந்த தண்ணீர் வெளியேற்றப்படாம அங்கேயே தேங்கி இருந்தா ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நோயாளிகள் மீண்டும் நோய் ஏற்படும், தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கிறாங்க. அதனால அந்த தண்ணீரை உடனடியாக வெளியேற்றி வரக்கூடிய மழை காலங்களிலும் அந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்காம நடவடிக்கை எடுக்கணும், வடிகால்களை முறையாக சீரமைக்கணும் அப்படின்ட்டு அப்பகுதி மக்களும் நோயாளிகளும் கோரிக்கை வச்சிருக்காங்க. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.